இன்றைய காலகட்டத்தில் சக மனிதர்கள் நேரடியாக பாராட்டு பெறுவதை காட்டிலும் சமூக வலைதளங்களில் கிடைக்கும் லைக்ஸுக்கும் கமெண்ட்ஸ்களுக்கும் ஆசைப்பட்ட இளம் தலைமுறையினர் தங்களது பொன்னான நேரத்தை தொலைக்கும் அவலம் அதிகரித்துள்ளது. சமூக வலைதள மோகத்திலிருந்து எப்படி மீள்வது, இதற்கு மனநல ஆலோசகர் கூறும் அறிவுரைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்மார்ட் போன்களின் பரவலால் சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு பெரிதும் உயர்ந்திருக்கிறது. தற்போதைய உலகில் தகவல் பரிமாற்றம் மற்றும் தொடர்பு கையாளுதல் மிக வேகமாகவும் எளிமையாகவும் மாறியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் போன்றவைகளில் பதிவுகள் போடுவதன் மூலமாக பணமும் புகழும் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணமும் இளம் தலைமுறையினர் மத்தியில் அதிகரித்துள்ளது என்றே கூறலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 15 வயசுலேருந்து 30க்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஹையாக இருக்குது. அதுக்கு பல காரணங்கள், கல்வி சுமை, பல வேலை சுமை, இப்போ வேலை நிரந்தரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய சுமைகள் இருந்தாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறது அப்படின்றது பார்ட் டைம் ஜாபாகவும் இருக்குது, ஃபுல் டைம் ஜாபாகவும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் 15 வயதில் இருந்து 30 வயது மதிக்கத்தக்க இளம் தலைமுறையினர் அதிகளவு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் என்ற பேராசையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் பார்ப்பவர்கள் அடிமையாவதை விட ரீல்ஸ் வெளியிடுபவர்களுக்கு ஹார்மோன் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுகிறது. இந்த ஹார்மோன் அதிகளவு சுரப்பதன் விளைவாக முகம் பொலிவிழந்து ஜீரண உறுப்புகளின் இயக்கம் தடைப்படும் என்று எச்சரிக்கின்றனர் மனநல ஆலோசகர்கள். இதனால் சத்துக்கள் சரியாக அப்சார்ப் ஆகலைன்னா அதாவது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், தூக்கமின்மை, அதுக்கப்புறம் ஞாபக மறதி, அதே மாதிரி ஒரு விஷயத்தை நிறைய பார்க்குறாங்களோ இல்லை நிறைய போடுறாங்க அப்படின்னா, இவங்க போடுறத நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பார்க்குறதோட நிற்கிதே தவிர அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட அது ப்ரொடக்டிவாக மாறலை. இவங்களோட மனநிலை வெறும் மைண்ட் லெவலில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கடந்த காலகட்டத்தில் அவரவர் திறமையை வெளிக்காட்டுவதற்கு மிகப்பெரிய மேடை கிடைக்காமல் போன நிலையில் இன்றைக்கு உள்ளங்கை மேடையாக உள்ள கைபேசியில் ஒரு சிலர் தவறான ரீல்ஸ்களை வெளியிட்டு தவறான பாதையில் விழும் அபாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர் என்றே கூறலாம். இளைய தலைமுறையினர் அவர்களுடைய திறமையினை வெளிப்படுத்துவதற்கு படிப்பு சார்ந்து அல்லது கலை சார்ந்து நல்ல விதமான காணொளிகளை மாதத்திற்கு 4 வெளியிடுவது உகந்தது என்றும், அதை விடுத்து தினமும் ஒரு காணொளியை பதிவிடுவது உகந்ததல்ல என்றும் எச்சரிக்கும் மனநல ஆலோசகர்கள், தவறான தகவல்களுடன் அரைகுறை ஆடையோடு ரீல்ஸ் வெளியிடுவது நமது தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்றதல்ல என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். மக்களோட அந்த மனித தன்மை, அந்த அனிமல்னஸ் நிறைய வந்துடும் இல்லையா? ஸோ வீட்டில் இருக்கவங்களோட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சொல்லுங்கள், அவங்க இரிட்டேட் ஆவாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாகும். எப்பயுமே நம்ம எய்ம்ஸ் ஹையாக வைக்கலாம், நல்ல விஷயத்துக்கு எய்ம்ஸ் ஹையாக வைக்கலாம், பட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த நல்ல விஷயத்துக்கே நம்ம லோவாக வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இது என்னென்னா தினம் தினம் எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சுன்னா அப்போது இந்த ஆயுள் குறைவு அப்படிங்கிறத நம்ம இந்த சந்ததி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். செல்போன் மற்றும் சமூக வலைத்தளங்களில் மூழ்கியிருக்கும் இளம் தலைமுறையினரை மீட்பது ஒற்றை செயலால் சாத்தியமல்ல. இருந்த போதிலும் அவர்களை உணர்வுபூர்வமாக அணுகுதல், மற்ற கலாச்சார செயல்பாடுகளில் ஊக்குவித்தல், மூல பிரச்சனையை அடையாளம் கண்டு அதனை சரி செய்தல், உண்மையான உறவுகளை வளர்த்தல், செயல்திறனை மேம்படுத்துதல் போன்றவைகள் மூலம் சாத்தியம் என்கின்றனர் மனநல ஆலோசகர்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் ஐயப்பன்.